ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது கை தொழில் செய்யாதிருக்கிறதுக்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரமும் அதிகாரம் இல்லை. அதாவது பவுல் இந்த இடத்துல சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, கை தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கு மாத்திரமா அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுல கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய இந்த வசனோட கருத்து என்னன்னா, நிறைய பேர் அந்த காலத்தில் பவுல் ஓய்வு செஞ்ச காலத்தில் அவர் ஓய்வு செஞ்ச காலத்தில் அநேகர் நிறைய சீஸ்டர் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 பேர் பவுலும் பர்னபாவும் பண்ணுறாங்க. மற்றவங்க காட்ட யார்கிட்டையும் எதிர்பார்க்காம, காசு பொருள் எதுவும் எதிர்பார்க்காம அவங்க கைத்தொழில் செஞ்சு உழைச்சி அவங்க சாப்பிட்டாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் வந்து சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு பர்னபாவும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கைத்தொழில் செஞ்சு நாங்கள் தேவை சந்திச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் இலவசமாக சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இலவசமாக நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இந்த இடத்துல சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனோட கருத்து. நான் ஒரு சின்ன தாட்ஸும் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்களில் அநேகர் பார்த்தீங்கன்னா, வாலிபர்கள் பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா வேலைக்கு போகாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, வேலைக்கெல்லாம் போகிறாங்க, சில பேர் நிறைய வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கைத்தொழில்னால் ஒரு தொழில், அதாவது நல்ல தொழில். இந்த கருத்துமடி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தொழில்களை கற்றுக்கொள்ள வேணும். ஒரு தொழிலை வந்து கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் டிரைவராக இருப்பாங்க, சில பேர் பிளம்பராக, அதாவது சில நிறைய வேலையில் தொழில்களில் அநேக நூற்றுக்கணக்கான தொழில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சிம்பிளாக ஒரு கொஞ்சம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, டிரைவர் வேலை இருக்குது, டிரைவர் தொழில் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பிளம்பர் வேலை இருக்குது, எலக்ட்ரிஷியன் வேலை இருக்குது, அப்புறம் செக்யூரிட்டி வேலை இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்குது, மேனேஜர் வேலை, சூப்பர்வைசர் வேலை இருக்குது, ஹோட்டல் ஃபீல்டு ஹோட்டலில் வேலை செய்யறது இருக்குது, பேங்க்கில் வேலை செய்யறது இருக்குது, சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் வேலை செய்யறது இருக்குது, அநேகர் பார்த்தா டீச்சர் வேலை இருக்குது, அநேக சிவில் வேலை, கட்டிட தொழிலாளி வேலை இருக்குது, அநேக வந்து இன்ஜின்ஸ் மிஷின்கள் தயாரிக்கிற அநேக வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய அப்படியே சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தொழில் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு தொழிலை சூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரே ஒரு தொழில் தான். அதாவது எந்த தொழில், டிரைவர் தொழிலாக இருக்கலாம், இல்லை வந்து சில பேர் டிஃபன் போடுவாங்க, டிஃபன் காலை உணவு, மதிய சாப்பாடு, அது ஹோட்டல் தொழில் கற்றுக்கலாம். அப்படி நிறைய சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ண நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்கொண்டு ஒரு தொழிலை நம்ம தொடர்ந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ராக் மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு தொழில்